ஹலோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். இந்த வீடியோவில் இப்போ 11ஆம் வகுப்பு மாணவர்கள் நேற்று வந்து தமிழ் டேலண்ட் எக்ஸாம் எழுதியிருக்கீங்க. ஸோ இந்த வீடியோவில் தமிழ் டேலண்ட் எக்ஸாமுடைய ஆன்சர் கீ, டென்டேட்டிவ் ஆன்சர் கீ கொடுத்துருக்கோம். செக் அவுட் பண்ணிக்கோங்க. அதோடு இந்த எக்ஸாமில் வந்து நீங்கள் எவ்வளவு ஸ்கோர் பண்ணால் கவர்மெண்ட் ஸ்கூல் மாணவர்கள் வந்து எவ்வளவு மதிப்பெண்கள் எடுத்தால் ஸ்காலர்ஷிப் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது, மெட்ரிக், எய்டட் ஸ்கூல், சிபிஎஸ்சி சிலபஸ் படிக்கக்கூடிய மாணவிகள் வந்து எத்தனை ஸ்கோர் பண்ணால் உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற ஒரு அப்டேட்டும் பார்க்க போகிறோம். அதோடு வந்து இதற்கான அஃபீஷியல் ஆன்சருக்கு எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க, இந்த எக்ஸாமுடைய ரிசல்ட் டேட் வந்து எப்போ வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற அப்டேட்டையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நேற்றைய தேர்வுகள் வந்து எளிமையாக இருந்ததாக மாணவர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் எப்படி எக்ஸாம்ஸ் எழுதி கமெண்டில் வந்து பதிவு செய்யுங்க. இப்போ கடந்த 2-3 ஆண்டுகளாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்காலர்ஷிப் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு முதல் 750 மாணவிகள் வந்து பியூர் கவர்மெண்ட்டில் செலக்ட் பண்ணுறாங்க. அடுத்து 750 மாணவிகள் வந்து கவர்மெண்ட் எய்டட், மெட்ரிக், சிபிஎஸ்சி அந்த பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு வந்து கொடுக்குறாங்க. இப்போ கட் ஆஃப் மார்க்கை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பியூர் கவர்மெண்ட்டாக இருந்தால் கடந்த 2 ஆண்டுகளாகவே 80க்கும் மேலே மார்க்ஸ் எடுத்தால் தான் கிடைக்கிது. காரணம் என்னென்னா ஒரு 1.5 லட்சம் மாணவிகள் எழுதுகிறாங்க. ஸோ நிறையா மாணவர்கள் அதிகமான மதிப்பெண் எடுக்கிறதுனால கட் ஆஃப் மார்க் வந்து கடந்த 2 ஆண்டுகளாகவே கொஞ்சம் ஒரு 5 மதிப்பெண்கள் வந்து கூட தான் இருக்குது. ஸோ நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் பியூர் கவர்மெண்ட்டில் படிக்கிறீங்க, எக்ஸாம்ஸ் எழுதிருக்கீங்கண்டா நீங்கள் குறைந்தது ஒரு 81-82க்கு மேலே எடுத்தால் உங்களுக்கான ஸ்காலர்ஷிப் வாய்ப்புகள் நிச்சயம். ஸோ நான் 75, 78, 79 அப்படிங்கும்போது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா எத்தனை பேர் வந்து அதிகமான மார்க் எடுத்திருக்காங்கோ அதனுடைய அடிப்படையில் தான் ஸ்காலர்ஷிப் கண்டிப்பாக வந்து கிடைக்கும். அதே மாதிரி மெட்ரிக் பள்ளிகள், கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல், சிபிஎஸ்சி பள்ளிகளுக்கு அந்த மாணவர்களுக்கான கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா கடந்த ஆண்டுகளில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சென்டமாக 100க்கு 100 மதிப்பெண்களே ஒரு 4-5 பேர் எடுத்திருந்தாங்க. ஸோ அதனால் வந்து 99, 98 எக்கச்சக்க பேர் எடுத்திருக்காங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கு கான்ஃபிடெண்ட்டாக உறுதியாக கிடைக்கணும், எனக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கணும்னா 94 மதிப்பெண்களுக்கு மேலே எடுத்தால் கண்டிப்பாக உங்களுக்கு உறுதியான ஸ்காலர்ஷிப் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. சார் நான் 91, 90லாம் எடுக்கிறேன், எனக்கு கிடைக்குமானா நீங்களும் வந்து ஒரி பண்ணிக்கிறாதீங்க. அஃபீஷியல் ஆன்சருக்கு வெளியிட்டதுக்கு பிறகு உங்களுடைய உறுதியான மதிப்பெண்கள் கட்டாயம் தெரியும். ஸோ அடுத்து வந்து கவர்மெண்ட் வந்து மெரிட் லிஸ்ட்டை வந்து போடுவாங்க. ஓகேங்களா? யாரும் வருத்தப்படாதீங்க, எக்ஸாம்ஸை நல்லா எழுதிருக்கீங்க, ஹோப்பாக இருங்க. ஸோ அஃபீஷியல் ஆன்சருக்கு எப்போ சார் வெளியிடுவாங்கன்னா இன்னும் ஒரு 10 நாட்களுக்குள்ளே வந்து அஃபீஷியல் ஆன்சருக்கே வந்து வெளியிடுவாங்க. ஸோ அதையும் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறோம். அப்போ உங்களுடைய மதிப்பெண்ணை நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், செக் அவுட் செய்து கொள்ளலாம். நெக்ஸ்ட் இந்த ரிசல்ட்ஸ் எப்போ சார் வெளியிடுவாங்கன்னா வித்தின் 2 months, 2 மாத கால இடைவெளியில் தான் ரிசல்ட்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஸோ எல்லோரும் இந்த தமிழ் டேலண்ட் எக்ஸாம்ஸை நல்லா எழுதி ரிசல்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணிங்க. உங்களுக்கெல்லாம் ஸ்காலர்ஷிப் வரும், கவலைப்படாதீங்க. ஆனால் கவர்மெண்ட்டுடைய கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா முதல் 750 பேருக்கு வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் கொடுக்குறாங்க. அவங்க 82+ மேக்ஸிமம் வரலாம். இதெல்லாம் எக்ஸ்பெக்டட் தான். ஒருவேளை கட் ஆஃப் மார்க் குறைவாக வந்தாலும் இதுலேருந்து 5 மார்க் வந்து குறைய வாய்ப்பு இருக்குது. இல்லை நிறைய மாணவிகள் அதிகமான மதிப்பெண் எடுத்திருந்தால் கட் ஆஃப் வந்து கூடவும் வாய்ப்புகள் இருக்குது. இது ஒரு எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மட்டும்தான். ஸோ இந்த அப்டேட் பிடிச்ச லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை 11th டேலண்ட் எக்ஸாம் எழுதிக்கக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள்.